காஷ்மீர்ல வந்து இந்தியாவை வாங்குற விற்கிற உடன்பாடு வந்து ஒப்பந்தம் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்திய அரசியல்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் வரும். இந்த வசனங்களுக்கு பின்னாடி ஏதாவது குறியீடு ஏதாவது வச்சிருந்தீங்களா இல்ல? குறியீடு தான் வச்சிருக்கேன். நான் சுதந்திர போராட்டத்திலேருந்து அதை நான் எடுக்கிறேன். நான் இப்போ எந்த சுதந்திர போராட்டமாவது இப்போ நானும் நீங்களும் எதிரி ஆளுங்க. நாளைக்கு சுதந்திரம் வரப்போகுது, நீ 2 பேரும் ஒன்றா உட்காந்து சிகரெட் பிடிப்போமா? ஒன்றா உட்காந்து உன்னை அழிச்சிட்டு தான் நான் நாட்டை விடுதலை ஆக போகிறேன், அப்படிதானே? ஆனால் இங்கே வந்து ஒப்பந்தம் தான் நடந்தது, சுதந்திரத்துக்கான ஒப்பந்தம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நேரடியாக நான் வைக்கிற ஒரு கருத்து. பெரிய பெரிய விஷயத்துக்கு மேலே இந்த கருத்தை நான் வைக்கிறேன்னு. இது வந்து ஒரு ஒப்பந்தம் தான் நிகழ்ந்தது. இந்த சுதந்திரம் நிகழ்ந்தது, அதால தான் நள்ளிரவு 12 மணிக்கு அது நிகழ்ந்தது. அப்படிலாம் நிகழாது. சோவியத் யூனியன் அப்படி லிபரேட் ஆகலை, சைனா அப்படி லிபரேட் ஆகலை, கியூபா அப்படி ஒரு நாள் காலைல 7 மணி நல்ல நேரம் பார்த்து ராகு காலையெல்லாம் முடிஞ்ச அன்னைக்கு இது ஆகலை, அப்படி ஆகலை. இது வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதாக இருக்கிறதால தான் இன்னைக்கு இவ்வளோ சிக்கலை சந்திக்குது. அதனால வந்து நம்ம வந்து இங்கே போடப்படும் ஒப்பந்தங்கள் எல்லாமே நம்மளை மறைமுகமாக பாதிக்குது. சிலது இங்கே எப்படியே போயினே ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம், பார்த்தா ஒப்பந்தம் ஒன்று வேற ஒன்று இருக்கு. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. அந்த கையெழுத்தான ஒப்பந்தத்தை அவங்க எடுத்து பேப்பர் நிட்டுனா அதில் வந்து நீ இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு இருக்குது.